அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் நம் குல தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும், குல தெய்வத்தை நம் வீட்டுக்கு எவ்வாறு அழைத்து வர வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நம் குலத்தை காக்கும் குலதெய்வ வழிபாடு நமக்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு கோயில் சென்று வழிபாடு செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை தவிர எந்த கோயிலிலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பின்னர் தான் நீங்கள் பிறர் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும். உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக 1000 இருக்கலாம், ஆனால் முதன்மை தெய்வம் உங்கள் குல தெய்வம். உங்கள் குல தெய்வத்தின் கட்டளை கிடைத்தால்தான் பிற தெய்வங்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ வேண்டுதல் முதலில் குல தெய்வத்தை வணங்கிவிட்டு பின்னர் பிற தெய்வங்களை வணங்குங்கள். அதுதான் உங்கள் வம்சத்திற்கும் உங்கள் குலத்திற்கும் மிகவும் முக்கியம். சரிங்களா? அதனால் எப்போதுமே நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு பிற தெய்வத்தை வணங்க. நம்ம குலதெய்வ வழிபாடை போல் சிறந்த வழிபாடு எதுவுமே கிடையாது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது முதலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, வீட்டிலிருந்து எப்போதும் சர்க்கரை கொண்டு போக வேண்டும். கோயிலுக்கு சென்று நீங்கள் சர்க்கரை வாங்கக்கூடாது. அதனால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும் நினைத்து விட்டீங்கன்னா முன்னதாகவே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். முதன்மையாக வாங்க வேண்டியது நீங்கள் வெல்லம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலில் சென்று அந்த வெல்லத்தை நீங்கள் கோயிலை சுற்றி கொஞ்சமாக தூவிவிட வேண்டும். சரிங்களா? பின்னர் கோவிலில் வருபவர்களுக்கு நீங்கள் வெல்லத்தை கொடுக்கலாம் பூஜை முடிந்த பிறகு. சரிங்களா? இல்லாட்டி பொங்கல் வைத்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டில் மிக மிக கவனமாக செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா? மிக சக்தி வாய்ந்ததுன்னா, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த விளக்கு மற்றும் நீங்கள் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து உங்கள் குழந்தைகளையும் காத்து பல நன்மைகளை உங்கள் குலதெய்வம் கொடுக்கும். அதனால் நீங்கள் குல தெய்வத்திற்கு 5 தேங்காயை உடைச்சிங்கன்னா 9 தேங்காய் வரும். 9 தேங்காய் எண்ணெயில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் உங்கள் குல தெய்வத்திற்கு விளக்கிடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையும் குலதெய்வம் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் எந்த காரியம் செய்தால் தங்கு தடையின்றி நடக்கும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எப்போதும் சர்க்கரை கொண்டு போங்க. அதே மாதிரி தேங்காய் தீபம் மற்றும் நீங்கள் ஏற்றுங்க. அதுவும் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். அதனால் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முதலில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்கள். கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டாகும். அதனால் குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு தான் பிற எந்த வேலையுமே நீங்கள் செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் பௌர்ணமி அமாவாசை தினத்தன்று உங்கள் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்தால் மிகவும் சக்தி அதிகம் கிடைக்கும். உங்கள் குலதெய்வம் எப்போதும் உங்கள் கூடவே இருக்க அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு சிறந்தது. குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க உங்கள் குலதெய்வம் எப்போதும் உங்கள் வீட்டின் நிலை வாசப்படியில் தான் இருக்கும். வீட்டிற்குள் ஒருபோதும் வராது. எப்போதுமே உங்களை வீட்டிலையே எப்படி குலதெய்வத்தை வழிபடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வ ஃபோட்டோவை வைத்து வணங்கலாம். ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் குலதெய்வமாக பாவித்து ஒரு மண் கலசத்தை எடுத்துக்கோங்க. அதில் நிறைய தண்ணீர் நிரப்பிங்க. அதுக்கு மேலே ஒரு சின்னதான தட்டு வச்சுக்கோங்க. இன்னும் மண்பானையிலே செய்யப்பட்ட தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி தூவிக்கோங்க. பச்சரிசி, மஞ்சள், பன்னீர் கலந்த பச்சரிசியை அந்த மேலே அந்த தட்டின் மேல் தூவி அதற்கு மேல் சின்ன ஒரு மண் அகல் விளக்கை வைத்து இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் வெள்ளிதோறும் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போகவில்லை என்றாலும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குலதெய்வம் நீங்கள் செய்யும் அனைத்து காரியத்திலும் உங்கள் கூடவே இருக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து குலதெய்வத்திற்கு விளக்கிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் நீங்கும். அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையிலே பல வெற்றிகளையும் பெறுவீர்கள். குலதெய்வ கோயிலில்
போகும்போது எப்போதும் மண் அகல் விளக்கை கொண்டு நீங்கள் விளக்கிடுவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு விளக்கு வாங்கி கொடுத்தாலும் மண் அகல் விளக்கில் ஏற்றும் ஒரு தீபம் போல் பலன் கிடையாது. அதனால் முன்னோர் காலத்திலெல்லாம் கடவுள் உருவம் இல்லாததால் ஒளியில் வைத்துதான் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்தனர். அதனால் மண் விளக்கின் ஒளியில்தான் கடவுள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் முன்னோர்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தனர். அதன் நினைவாக நீங்கள் மண் அகல் விளக்கில் விளக்கிடுங்கள். உங்கள் குல தெய்வத்திற்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவடையும். குலதெய்வ வழிபாடை இவ்வாறு செய்து குலம் காக்கும் நம் குலதெய்வ வழிபாட்டில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதற்கான தீர்வை நான் கூறுகிறேன்.